இபிஎஃப்ஓல ஒரு முக்கியமான புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து பல புதிய அப்டேட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மறுபடியும் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணால் கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபார்ம் 19 மற்றும் 10C சப்மிட் பண்ணுவோம். ஆனால் அப்படி ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ணும்போது ஒரு சில பிஎஃப் மெம்பர்ஸ் ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபார்ம் 19 கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் 15G ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த ஃபார்ம் 15G எதுக்காக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுற பிஎஃப் அமௌண்ட்ல இருந்து டேக்ஸ் பிடிக்காம இருக்க இந்த ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணணும். ஆனால் இந்த ஃபார்ம் 15G ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற எல்லா பிஎஃப் மெம்பர்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்படின்னா இதை யார் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பிஎஃப் அமௌண்ட் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்து அதே நேரத்தில் உங்களோட டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் 5 வருஷத்துக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணணும். மற்ற பிஎஃப் மெம்பர்ஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஃபார்ம் 15Gல தான் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் 15G தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃபார்ம் 15Gக்கு பதிலாக ஃபார்ம் 121 தான் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் டேக்ஸ் பிடிக்காம இருக்க ஃபார்ம் 15G தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் டேக்ஸ் பிடிக்காம இருக்க ஃபார்ம் 15Gக்கு பதிலாக ஃபார்ம் 121 தான் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ அந்த ஃபார்ம் 121 பிஎஃப் அக்கௌண்ட்லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் ஃபார்ம் 19 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே ஃபார்ம் 121 அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல ஃபார்ம் 15G இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபார்ம் 15Gக்கு பதிலாக ஃபார்ம் 121 கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்ம் 15G ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். அதை ஃபில் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்ம் 121 ஆன்லைனில் தேட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு டவுன்லோட் பிளாங்க் ஃபார்ம் 121 அப்படின்ற ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி ஃபார்ம் 121 டவுன்லோட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 121 டவுன்லோட் ஆகும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக ஃபார்ம் 15Gக்கு பதிலாக ஃபார்ம் 121 தான் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் இதுக்கப்புறம் ஃபார்ம் 15G நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் செட்டில்மெண்ட் ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆகும். அதனால் ஃபார்ம் 121 நீங்கள் கவனமாக அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோவில் பிஎஃப்ல வந்திருக்கிற ஒரு புதிய அப்டேட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.